ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஸ் வ்ளாக்ஸ். நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆக்சுவலாக அதை பற்றி பேச வரப்போ தான் இருந்தேன். ஆனால் எனக்கு காலையிலேருந்து நான் இன்ஸ்டாவில் நிறைய ரீல்ஸ் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமோட்டிவேஷன் ரீல்ஸாக தான் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அது சுகமான ரீல்ஸ் வர்றது, அவங்களோட எடிட்டிங்கு அது போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு லைக்ஸை பார்த்தா 50K 60K 80K வரைக்கும் லைக்ஸ் போயிட்டுருக்கேன். நானே ஒரு சில எடுத்து போட்டிருக்கேன். நானும் போடாமல் நானும் ஒரு சில எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன் அவங்ககிட்ட. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தன் இருக்கான், அவனுக்கே என்ன வரும்னு அவனுக்கு தெரியாது. அந்த நாய்க்கே என்ன வரும் அந்த நாய்க்கு தெரியாது. அந்த நாய் வந்து நம்மளை சொல்லுதா உனக்கு இது வராதுன்ட்டு. அவங்களுக்கு என்ன வரும்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ அவங்க எப்படி நம்மளும் சொல்லுவாங்க இது வரும் வரக்கூடாதுன்ட்டு. அதனால் பேசிக்காகவே நான் வந்து யார் பேச்சு கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்களுமே யார் பேச்சு கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கள். தப்போ கரெக்டோ அதை நீங்கள் பண்ணுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா திருத்திக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு அதை மட்டுமே பாருங்கள். தப்பாக இருக்குமோ தப்பாக போயிருமோன்னு நினச்சா நம்ம அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான். அதை தாண்டி நம்ம வந்தால் தான் முடியும். இது ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை எவ்வளோ இங்கிலீஷ் தெரியல. தாழ்வு மனப்பான்மைன்ட்டு அதுலேருந்து உடச்சி நம்ம வெளில வந்தால் தான் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே போக முடியும்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன, நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இதை பண்ணுறோம், இது தப்பா, இதுலேருந்து நம்ம இடத்த எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, தப்பாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னா நம்ம அப்படியே உட்காந்துருவோம். தப்பா ரைட் ஓகே இதுலேருந்து நான் திருத்திக்கிறேன், இதில் எங்கெங்கே தப்பு பண்ணலாம், இதுலேருந்து அடுத்து மாற்றிக்கணும் அப்படி தான் தோணுமே தவிர அதிலே உட்காரக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ட்ரைன்னு ஒன்று இருக்குது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நிறைய பேர் டைலாக்லாம் சொல்லியிருக்காங்க. டைலாக்ல அதான் உண்மை. ஸோ நானும் அதை தான் சொல்ல வந்தேன். நான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ட்டு. ஸோ நான் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு பாலிசியில் தான் நான் போயிட்டுருக்கேன்னா, இப்போயுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாலும் சரி, நிறைய பேர் சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னால் இந்த வீடியோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமோ, எடிட்டிங்காக இருக்கட்டும், எஃபெக்டாக இருக்குது, என்னுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், நான் பேசுகிறது ஏதாச்சும் தப்பாக இருக்கட்டும், எல்லாமே என்னால் என்னென்ன இதுக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். என்னால் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் கொடுத்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதை நான் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய வேலை. அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்து உங்களுக்கு பிடிச்சது நிறையா இருக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் வரலாம், லவ் பிரச்சனை வரலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை வரலாம், வேலை பிரச்சனை வரலாம், காசு பிரச்சனை வரலாம், என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். நமக்கு பேஷனும் ஒன்று இருக்கணும், ப்ரொஃபஷனல்னு ஒன்று இருக்கும். ப்ரொஃபஷனல் நோக்கி நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் பேஷனையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். எனக்கு பேஷனுங்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னென்னா, எனக்கு வேலை பார்க்கணும், என் வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஆச்சு. பேஷனுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ட்ராவலு. அதை தாண்டி வந்து எனக்கு வந்து சின்னதாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பேஷன் இருந்துச்சு. அப்புறம் யோசிக்கும்போது அதையே நான் ஃபுல்ஃபில்லாகவே பண்ணணும்னு ஆசைப்பட்டனால தான் இப்போ நான் இந்த சிச்சுவேஷனில் இது எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணேன். பட் ஒரு சில இந்த மாதிரி நான் டிமோட்டிவேஷன் பேச்செல்லாம் கேட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தான் அப்போ பண்ணால் தப்பாக இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்தது. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டிமோட்டிவேஷன் பர்சன்ட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சு 100க்கு 80 90% உங்கள் லைஃப்பில் இருந்து 95% உங்கள் லைஃப்பில் வந்து டிமோட்டிவேட் பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க உங்கள் சரௌண்டிங்கில். நம்ம எது பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே வரும். தளபதி சொன்ன மாதிரி சமயத்தில் நம்ம சைடு இருக்கணும், சேம் சைடு கோல் போட்டுருவோம். அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம அதை பண்ணுவோம். எதை பண்ணாலும் மனசார ஒரு ஃபீலோட தலைவர் பேட்ட படத்தில் தலைவர் சொல்லப்பல எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் லவ் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அதை ஃபீலோட லவ் பண்ணி நமக்கு பிடிச்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்கணும். எனக்கு லைஃப்பில் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. இது சம்மந்தமாக என்னுடைய லைஃப்பில் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது. குட்டி ஸ்டோரின்னு சொல்லலாம், பெரிய ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதை நான் இப்போ சொல்லலை. இப்போ சொன்னால் ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த இதை சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் ஏன்டா ரொம்ப மொக்கையப்புறம் நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிரும்ல, அதனால சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பவுமே பாசிட்டிவாக இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எல்லாமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, பாதியிலே விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு இதை பார்க்குறவங்க யாராச்சும் வர வீடியோ கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம், இல்லை ட்ராவலர் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம், ஒரு ஃபுட் ரிவ்யூ ஆக ஆசைப்பட்டுருக்கலாம், இல்லை இதெல்லாம் தாண்டி பெருசாக ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதை ஆசைப்படும் போது சுச்சுவேஷன்ஸ் நிறையா மாறும். நிறைய பேர் அசிங்கப்படுத்துவாங்க, நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதை பற்றி இந்த அசிங்கம் அவமானம் இதை பற்றி ஒரு பிலீவ்னா இந்த நம்பிக்கையோ எனக்கு எங்கேயும் சொல்லவா தெரியாது. ஒரு ஃபுல்ஃபில் ஒரு ஸ்டோரியாகவோ ஒரு கண்டென்ட்டாகவோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாக போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறேன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரொம்ப லாங்காக எடுத்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா முக்கிய போட்டுட்ருக்கேன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ அப்படி தான் தோணியிருக்கும். ஸோ நான் வந்து இந்த அசிங்கம் அவமானம் இந்த நம்பிக்கை இந்த லொட்டுலோஸுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுப காரியங்களும் முன்னேறதுக்கான அனைத்து விதமான சுப காரியங்களும் தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் ஒரு லிஸ்ட்டு வரும். அதில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலனா விடுங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா நான் ஏதாச்சும் மாற்றணும்னு நினச்சா நீங்கள் அதிலே சொல்லலாம். நான் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை.
மறக்காமல் நம்ம ஏஎஸ் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தப்பாக கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி புதுசாக இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ளே வர நிறைய நியூ கிரியேட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகி அடுத்தடுத்த வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதான் நானும் சொல்கிறேன்னா, எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நியூ கிரியேட்டர்ஸ் யார் இருந்தாலும் சரி, அவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ், மிஸ் யூ, டேக் கேர். காய்ஸ், என்னடா இந்த ஃப்ரேமில் உட்காந்து பேசல அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் அந்த ஃப்ரேமில் உட்காந்து என்னால் கனெக்ட் பண்ணால் என்னால் கரெக்டாக பேச முடியல. ஏன்னா நான் இருக்கிற சரியான ஹைட்டாக இருக்குன்னா, ஸோ என்னால் கரெக்டாக ஃப்ரேமில் தெரிய முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் நான் வந்திருக்கேன்னா, யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இந்த ஃப்ரேமில் இருப்பேன். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் எல்லாமே இப்படி வச்சு தான் பார்ப்பீங்க. நான் மட்டும் இந்த ஃப்ரேமில் இருப்பேன்னா, யூடியூப் இன்ட்ரோ மட்டும் இந்த ஃப்ரேமில் இருக்கும். எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன்னா, ஏன்னா எனக்கு ட்ரைபோர்டோ இல்லை எனக்கு டைமோ எனக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் இத்தினோண்டு சின்ன ஸ்பேஸில் தான் இந்த ஃபோனை வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இந்த ஃப்ரேம் மட்டும் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு நல்ல ஃப்ரேமில் வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? டாடா, பை பை, டேக் கேர்.